நிரந்தரமில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை. உறங்கி எழுந்தால்தான் உண்மை, உண்மை என்று நினைப்பதும் மாயை. இந்த தாற்பயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கப் போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய போவதில்லை. உறக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உடலை புதுப்பித்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வரம் சொல்ல போனால், ஒரு கூடு விட்டு இன்னொரு கூடு இந்த ஆன்மா பாய்வதற்காக நடத்தப்படுகின்ற நாடகமே அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குகின்றேன் நான் செதுக்குகின்றேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பெறுவதற்கு பதிலாக இழந்து விடுகின்றோம். பெற்றவையை விட இழந்தவை நிறைய, ரொம்ப அதிகம். அந்த வகையில் நிறைய விஷயத்தை இழக்கின்றோம். அப்படிங்கும்போது முக்கியமானதெல்லாம் சேர்ந்து இழந்துடுறோம். அதுதான் வாழ்க்கையில் ரொம்ப கடினமான நிலைகளை நமக்கு எடுத்து காட்டி விடுகிறது. அது என்ன முக்கியமான நிலைகளை மறந்து விடுகின்றோம்னா, இந்த உலகத்திற்கு நாம் ஏன் வந்தோம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம உலகத்துக்கு ஏன் வந்தோன்னா, நான் ஒரு பொறியாளர் ஆகிறதுக்காக வந்தேன், நான் ஒரு மருத்துவராகி சேவை செய்கிறதுக்காக வந்தேன், நான் ஒரு வக்கீலாக இருந்து நீதி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வந்தேன், நான் ஒரு உழைப்பாளியாக வந்திருக்கேன், என்னோட கடமை இதுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு எண்ணம் அப்படிங்கிறது தோன்றி விடுகிறது. இதெல்லாம் நாம் செய்கின்ற வேலை, அவ்வளவுதான். நீ யார் அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் சொல்வதற்கு நமக்கு தெரியாது, அது சரியாக சொல்கிறதுக்கும் நமக்கு தெரியாது. சில நபர்கள், பக்குவப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அதை தேடுவதற்கான வாய்ப்பங்கே ஏற்படுகிறது. அந்த தேடுதல் ஒரு இடத்திலே உண்டாகிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம். நம்ம சிவபித்தன் சேனலில் அடிக்கடி நம்ம சொல்கிறது, இந்த தேடுதல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தான் நம்ம பல இடங்களிலே பதிவு செய்திருப்போம். நம்மை துளைத்தால் தானே நம்மை தேடுவதற்கு, அதை தொலைஞ்சிட்டோமே. நம்ம யாருன்னே தெரியாமல் ஒரு மாயையில் அகப்பட்டு இருக்கிறதே பார்த்தா தொலைஞ்ச மாதிரி தான். மீண்டும் தேடி எடுப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயமா, சாதாரண ஒரு விஷயமான ரொம்ப கடினமான விஷயம்தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. மீண்டும் அடியேன் குறிப்பிடுவது, நிலையில்லாத இந்த மாயை சூழ்ந்த வாழ்க்கையிலே எதற்கு வந்தோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் முதலிலே. அது சாத்தியமானால் கண்டிப்பாக சாத்தியமான விஷயம்தான், இல்லை என்றெல்லாம் கூற முடியாது. உலகத்திலே பிறந்த பல ஞானியர்களும் இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள், தெளிந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அதிலே ஏதேனும் குற்றமோ குறையோ சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்லக்கூடாது, இல்லை என்று சொல்ல முடியாது. நம்மால் உயிரை பார்க்க முடிவதில்லை, அதற்காக உயிர் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமானா கிடையாது. நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த அறிவு இருப்பதை காட்டு அப்படின்னு சொன்னோம்னா நம்மால் காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. இதெல்லாம் உணர வேண்டிய விஷயங்கள். அதே போல தான் இந்த உயிர் போலவும் அறிவு போலவும் இந்த இறை சக்தி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்திலே, அண்டங்களிலே, பேரண்டங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிறது. சிவபெருமானாகப்பட்டவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அண்டம், பேரண்டம், பிரபஞ்சம் என்றெல்லாம் இல்லை, எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். அதை நம்மால் உணர்ந்து கொள்ளத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியுமா? எங்கே என் கண்ணுக்கு காட்டு பார்க்கலாம் அப்படின்னா அதே இடத்துல தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. உனக்கு அறிவு இருக்கிறது என்றால் அந்த அறிவை காட்டு அப்படின்னு சொல்கிறோம். சில விஷயங்களை சூட்சமமாக உணர்ந்து கொள்ளத்தான் முடியும். அப்படியே உணர்ந்து கொள்வதற்கும் கூட அதற்கான தகுதி படைத்தவராக இருக்க வேண்டும்.